பிரைஸ் ஜீசஸ். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம இயேசுவின் அன்பை பற்றி பேசுவோம். கொஞ்சம் வசனங்கள். ஓகே, யோவான் 13:34, ஜான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமேன். இவ்வளோ நாளும் என்ன கேட்டுட்டு இருந்தோம்? உன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசி. அப்படித்தானே? நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையை மாற்றி புதிதான கற்பனை கொடுத்திருக்காங்க நமக்கு. A new commandment I give to you, that you love one another as I have loved you, that you also love one another. எப்படி இயேசு நம்மை அன்பு செஞ்சாங்க? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அன்பு செஞ்சாங்க இல்லையா? ஜான் சாப்டர் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவருமாகிய கர்த்தராகிய இயேசு தன்னுடைய ஜீவனையே நமக்கு தந்து நம்மை அன்பு செய்தார் இல்லைங்களா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று இயேசு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமும் மற்றவர்களை எப்படி அன்பு செய்ய வேண்டும்? இயேசு நம்மை அன்பு செய்தது போல நாமும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். எப்படி? அது சாத்தியமா? முடியுமா? முடியும். எப்படி? இயேசுடைய வசனங்களை படித்து அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாமும் இயேசு நம்மை அன்பு செய்தது போல மற்றவர்களை அன்பு செய்ய முடியுங்க. இயேசு என்ன சொன்னாங்க? ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கடைக்கொள்ளுவான் என்று சொல்லியிருக்காங்க ஏசப்பா. எஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மத்தேயு, மார்க், லூக், யோவான் காஸ்பிள்ஸ் தினமும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. இயேசுவை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்குவோம். அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம். அவர் எதற்காக வந்தார், ஏன் வந்தார் இந்த உலகத்திற்கு, எனக்கு உங்களுக்கு என்ன செஞ்சார் என்று அவரை அறிய 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 நாமும் இயேசுவை போல் மற்றவர்களை அன்பு செய்வோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. May the Lord Jesus bless you all. Have a blessed day. Amen. Thank you Jesus.